என்ஜினியரிங் படிப்பில் சேர ஒரு வாரத்தில் 21,489 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. 5,000 வரையிலான மாணவர்கள் கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளவில்லை. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் பொறியியல் கல்லூரிகளில் 2013-2014 கல்வியாண்டில் பிஇ படிப்பில் சேர்வதற்கான பொது கலந்தாய்வு ஜூன் 21 தேதி துவங்கியது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கலந்தாய்வு துவங்கிய முதல் நாளன்று 1,851 மாணவர்களுக்கு அழைப்பு விடப்பட்டது. இதில் 1,219 மாணவ மாணவிகள் பிஇ படிப்புகளில் சேர்வதற்கு ஒதுக்கீடு பெற்றனர். பொது கலந்தாய்வு துவங்கிய நாள் முதல் வியாழக்கிழமை மாலை வரையிலான ஒரு வார காலத்தில் 26,554 மாணவ மாணவிகளுக்கு கலந்தாய்வில் பங்கு பெற அழைப்பு விடப்பட்டது. இதில் 21,489 மாணவ மாணவிகள் பிஇ படிப்புகளில் சேர்வதற்கு இடஒதுக்கீடு கிடைத்தது. 4,993 மாணவர்கள் கலந்தாய்வில் பங்கேற்கவில்லை. 72 மாணவர்கள் கலந்தாய்வில் பங்கேற்றும் ஒதுக்கீடு பெறவில்லை. அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் பல்கலைக்கழக துறைகளில் உள்ள 2,177 இடங்களில் 2,003 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஒரு வார காலம் நடந்து முடிந்த கலந்தாய்வில் இசிஇ பிரிவில் 4,922 இடங்களும், மெக்கானிக்கல் பிரிவில் 4,247 இடங்களும், கம்ப்யூட்டர் பாடப்பிரிவில் 2,769 இடங்களும், எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் 2,538 இடங்களும், சிவில் பிரிவில் 2,083 இடங்களும், ஐடி பிரிவில் 1,398 இடங்களும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள தமிழ் வழி சிவில் பிரிவில் 15 இடங்களும், தமிழ் வழி மெக்கானிக்கல் பிரிவில் 19 இடங்களும் நிரம்பியுள்ளன. ஒரு வார காலத்தில் ஏறக்குறைய 5,000 பேர் கலந்தாய்வில் பங்கேற்கவில்லை. மருத்துவம் மற்றும் வேளாண்மை படிப்புகளில் சேர்ந்ததும் விரும்பும் பாடப்பிரிவுகள் மற்றும் கல்லூரிகள் கிடைக்காததும் தான் காரணம் என்று அண்ணா பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.